அடியாத்தி எம்மா பெரிய ஊர் சென்னை. ஏ அப்பா, எவ்வளோ உயர பில்டிங்கு! அடே அப்பா, ஒரு பக்கம் பார்த்தா கடற்கரை, ஒரு பக்கம் பார்த்தா பில்டிங்கு, தொழிற்சாலையில் எத்தனை பட்ட மேம்பாலங்க! அடே எவ்வளவு கடைகள்! பா, பட்டணம் தான்யா, படித்தவ தான். எவ்வளோ பேர் அப்படியே சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதான் பட்டணம் தான். நாம் தான் பட்டிக்காட்டில் நாளை ஃபுல்லாக கடத்திட்டோம், 60 வருஷத்தை கடத்திட்டோம். வீடு விட்டால் வயக்காலை விட்டால் வீடு. சரி, நம்ம மயன்தான் படித்து பட்டணத்தை வேலை பார்க்குறாங்களா, அதில் சந்தோஷப்பட்டுக்குவான். ஆமாம், தினேஷ் பாட்டு ஃபோனில் ஏற்றி கொடுத்தானே, அது கேட்போம். இந்த காற்றுக்கு நல்லாயிருக்கும். பார்த்து போமா. ஏம்மா, அப்போ பைய கொண்டு இடிச்சு கையை கொண்டு இடிக்கிற வேணும்னு நினைச்சேன். ஏன் வலிக்குதுல்ல? ஓர சீட்டில் உட்காந்து அப்படிதான் அவசரத்தில் இறங்கும்போது இடிக்கத்தான் செய்யும். வேணும்னு நினைக்கிறாங்க. ஏய் பெருசு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரவுஸ் விட்டுட்டு இருக்க. நீ ஒரு ஆள் தான் டிராவல் பண்றியா பஸ்ஸில்? ஓரத்தில் உட்காந்தா அப்படித்தான். ஓரத்தில் உட்காந்து ஏன் குத்தமாயா? ஆமாம், மூடிட்டு உட்காரு. இவன் டிக்கெட் போடுறேன்னு சொல்லி இவன் இடிக்கிறான், அவன் ஒருத்தன் இடிக்கிறான், ஒருத்தன் பேக் அடிக்கிறான்னு இடிக்கிறான். ஒரு பொம்பளை இடிச்சு போடுவது. பாடாவிரி பயிலாக இருக்காங்க. ஓரத்தில் உட்காந்து ஏன் குத்தமாயா? பாடுறாவி பயிலாக இருக்காங்க. உதச்சே கொண்டுருவாங்க போல.